1393 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வடசென்னைக்கான வளர்ச்சித் திட்ட பணிகளை தொடக்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். வடசென்னை பகுதிகளுக்கு தடையில்லா மின்சாரம் வழங்கும் வகையில் புதிய துணை மின் நிலையம் உள்ளிட்ட திட்டங்கள் தொடக்கம். பெஞ்சல் புயல் பாதிப்பை வைத்து சிலர் மலிவான அரசியல் செய்வதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அல்லல் படக்கூடிய மக்களுடைய வேதனைகளை அவதூறு பரப்பி ஆதாயம் தேடலாம்னு சிலர் மலிவான அரசியலில் ஈடுபடுறாங்க. அதிமுக ஆட்சியில் செயற்கை வெள்ளத்தில் சென்னையை மிதக்கவிட்டது போல் தற்போது விடவில்லை எனவும் விமர்சனம். வெள்ளத்திலையும் பல்வேறு புயல்களையும் சென்னையை வெள்ளத்தில் மிதக்க விட்ட மாதிரி இப்போ நாம தவிக்க விடல. திமுக அரசுக்கு கிடைக்கும் பாராட்டுகளை பார்த்து எதிர்க்கட்சிகளுக்கு வயிறு எறிவதாக முதலமைச்சர் விமர்சனம். இதுதான் உண்மையான பாராட்டு. இந்த பாராட்டுக்கள் தான் இன்றைக்கு எதிர்க்கட்சியை வயிறெறிய வச்சிருக்கு. ஏன்னா எவ்வளவு மழை பெஞ்சாலும் தன்னார்வலர்களை மிரட்டி நிவாரணப் பொருட்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிய காலம் மலையேறிவிட்டதாகவும் கிண்டல். தன்னார்வலர்கள் உதவி செய்ய வந்தா அவங்கள மிரட்டுவாங்க. அவங்க வழங்கக்கூடிய நிவாரணப் பொருட்கள்ல ஸ்டிக்கர்களை ஒட்டுவாங்க. அந்த காலம்லாம் இப்ப மலையேறி போச்சு. திமுக ஆட்சியில் கட்டப்பட்ட பாலங்களை மூச்சுவிடாமல் பட்டியலிட்டு பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பீட்டர்ஸ் ரோட் வெஸ்ட்காட் சாலை மேம்பாலம், பீட்டர்ஸ் ரோட் கான்ட்ராஸ்மித் சாலை மேம்பாலம், சர்தார் பட்டேல் சாலை, காந்தி மண்டபம் சாலை மேம்பாலம், டிடிகே சாலை, ஆர்கே சாலை மேம்பாலம், டவுட்டன் சந்திப்பு மேம்பாலம், பாண்டியன் சாலை, காசா மேஜர் சாலை மேம்பாலம், டிடிகே சாலை, சிபி ராமசாமி சாலை மேம்பாலம். தமிழகத்தை இருளில் தள்ளியவர்களுக்கு விடியல் தெரியாது எனவும் எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலடி. விடியல விடியாட்சின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தமிழ்நாட்டை படுபாதாளத்துக்கு தள்ளின அந்த விடியா மூஞ்சிகளுக்கு என்னைக்கும் விடியவே முடியாது. அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்க எதிர்ப்பு தெரிவித்த மனு மீது OPS கருத்தையும் கேட்க வேண்டும். மனு மீது 4 வாரங்களில் முடிவெடுக்கவும் தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. புயலால் பாதிக்கப்பட்ட மக்கள் முகாம்களில் இருந்து வெளியேற்றப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. முகூர்த்தம் போன்ற காரணங்களை கூறி வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்படுவதாகவும் செய்திகள் வருவதாக அறிக்கை. கட்டிய 3 மாதத்தில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட செங்கம் புதிய மேம்பாலம் குறித்து எடப்பாடி பழனிசாமி புகார். இருப்பிடத்தை தக்க வைக்க ஈரை பேனாக்க முயற்சிப்பதாக அமைச்சர் ஏவாவேலு காட்டு. வெள்ள பாதிப்பு நிவாரணமாக குடும்ப அட்டைக்கு 2000 ரூபாய் வழங்குவது போதுமானதல்ல என பாமக நிறுவனர் ராமதாஸ் கருத்து. சென்னையில் மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 6000 ரூபாய் வழங்கப்பட்டதை சுட்டிக்காட்டி அரசுக்கு வலியுறுத்தல். வெள்ளம் பாதித்த இடங்களுக்கு விஜய் நேரில் சென்றால் நிச்சயம் கூட்டம் கூடி பிரச்சனை வரும். உதவ வேண்டும் என்ற எண்ணத்தை பாராட்டித்தான் ஆக வேண்டும் என சீமான் பேட்டி. பிரச்சனை இருக்குல்ல, அவர் போய் அங்கே நின்னா பாதிக்கப்பட்ட மக்களின் கூட்டம் விட அவரை பார்க்கணுங்கிற கூட்டம் அதிகமாக வந்துடும். அப்புறம் அந்த பிரச்சனையை வேற சமாளிக்கணும். நீங்கள் அங்கே போய் கூட்டம் கூடி அதனால வந்ததுன்னா பாருங்க, அவரை பார்க்க இவ்வளோ பேர் கூட்டிட்டாங்க, அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய அளவில் செய்ய முடியல இதெல்லாம் அப்படின்னா அதுக்கு ஒரு விமர்சனத்தை வைப்பீங்க.
அதனால அவர் சரி உதவணுங்கிற எண்ணம் இருக்கு, அதுக்கு நீங்க பாராட்டணும். விழுப்புரம் மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. வெள்ள மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதால் ஆட்சியர் அறிவிப்பு. மழையால் பாதிக்கப்பட்ட பள்ளிகளில் அரையாண்டு தேர்வு, செய்முறை தேர்வு நடத்த முடியவில்லை என்றால் ஜனவரியில் நடத்த திட்டம். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு. எந்தெந்த தேர்வுக்கு அவர்களால் வர முடியாமல் இருக்கின்றது 9ஆம் தேதிக்குள்ள நார்மல் நிலைமை ஆயிடுச்சு என்று சொன்னால் அது அந்த பள்ளியை சார்ந்திருக்கின்ற HMs மூலமாகவே அந்த பள்ளிக்கூடத்துக்கு அந்த தேர்வு நடத்தலாமா வேண்டாமா என்பது உறுதி செய்யப்படும். அப்படி நடத்த முடியல, இன்னமும் தண்ணி தேங்கி இருக்கின்றது, உள்ளே உட்காந்து எக்ஸாம் எழுதுற அளவுக்கு வசதி இல்லாமல் இருக்கின்றது என்று சொன்னால் உடனடியாக லோக்கல் பாடியின் மூலமாக அதை சரி செய்கின்ற பணியில் ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். ஒரு எக்ஸாமோ 2 எக்ஸாமோ எழுத முடியாமல் போனது என்று சொன்னால் அதுவும் சேர்த்து ஜனவரி மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் எதெல்லாம் விடுபட்டு போன ப்ராக்டிக்கல் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, விடுபட்டு போன தியரட்டிக்கல் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அது ஜனவரி மாதம் நடத்தப்படும். போதைப்பொருள் விற்பனை செய்ததாக நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் அலிகான் துக்ளக் கைது. 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க சென்னை அம்பத்தூர் நீதிமன்றம் உத்தரவு. போராட்டத்தில் பங்கேற்று கைது செய்யப்பட்ட இந்து அமைப்பினருக்கு வெஜ் பிரியாணி வாங்கி கொடுத்த போலீசார். வெஜ் பிரியாணியில் சிக்கன் இருந்ததாக கூறி மாலை அணிந்த நபர்கள் போலீசாருடன் வாக்குவாதம். ஓசூர் கெலவரப்பள்ளி அணையில் மீண்டும் குவியலாக வெளியேறும் நச்சு நுரை. பாசன கால்வாயை ரசாயன நுரை ஆக்கிரமித்து இருப்பதால் விவசாயிகள் கவலை. விழுப்புரம் மாவட்டம் இருவேல்பட்டு அருகே தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் சாலை மறியல். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு உடனடியாக உரிய நிவாரணம் வழங்குமாறு வலியுறுத்தல். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூரில் வெள்ள நிவாரணம் வழங்க வலியுறுத்தி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக சாலை மறியல். 4 நாளாக போதிய உணவு கூட கிடைக்காமல் தவிப்பதாக வேதனை. வெள்ள நிவாரணம் வழங்க வலியுறுத்தி விழுப்புரம் மாவட்டத்தில் வலுக்கும் போராட்டம். உத்தாப்பாளையம், அரகண்டநல்லூர் கிராம மக்கள் சாலை மறியல். விழுப்புரம் மாவட்டத்தில் வெள்ளத்தில் தத்தளிக்கும் மக்களுக்கு ட்ரோன் மூலம் உணவு விநியோகம். நாலாபுரமும் மழைநீர் சூழ்ந்து மரங்கியூர் கிராமம் துண்டிக்கப்பட்டுள்ளதால் போலீசார் ஏற்பாடு. விழுப்புரம் மாவட்டத்தில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் 146 இடங்களில் மருத்துவ முகாம். தொற்று நோய் பரவாமல் தடுக்கும் வகையில் 52 மருத்துவ குழுக்கள் முகாமிட்டு பரிசோதனை. விழுப்புரத்தில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களில் சீரமைப்பு பணிகள் மும்முரம். சாய்ந்த மின்கம்பங்களை உயிரை பணயம் வைத்து சரி செய்யும் மின்வாரிய ஊழியர்கள். விழுப்புரம்
சேலம் மாவட்டம் திருவக்கரையில் கனமழையால் கல்குவாரி நிரம்பி பெருக்கெடுத்த வெள்ளம். திடீரென உருவான அருவியை பார்த்து செல்லும் மக்கள். சரபங்கா நதி வெள்ளப்பெருக்கு காரணமாக சேலம் செட்டிப்பட்டி பகுதியில் நீரில் மூழ்கிய விளை நிலங்கள். சாலைகளிலும் தண்ணீர் தேங்கி நிற்பதால் போக்குவரத்து துண்டிப்பு. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே கல்லாற்றில் காட்டாற்று வெள்ளம். வெள்ளத்தில் சிக்கிய வாகன ஓட்டி கயிறு கட்டி மீட்பு. நாமக்கல் மாவட்டம் இடும்பன்குளம் அருகே செல்லும் திருமணி முத்தாற்றில் வெள்ளம். தரைப்பாலம் முழுகியதால் குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் தேங்கியது. கடலூர் புதுச்சேரி இடையே மீண்டும் போக்குவரத்து துவங்கியது. வெள்ள பாதிப்பு காரணமாக முடங்கிய நிலையில் மீண்டும் சீரானது. கடலூர் வெள்ளப்பாக்கத்தில் தென்பெண்ணை ஆற்று வெள்ளம் புகுந்து விளை நிலங்கள் சேதம். 200 ஏக்கர் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை. கிருஷ்ணகிரியில் நள்ளிரவு நேரத்தில் மலையிலிருந்து ராட்சத பாறை உருண்டு வந்து வீட்டின் சுற்றுச்சுவர் சேதம். நூல் இழையில் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டதால் குடியிருப்பு வாசிகள் நிம்மதி பெருமூச்சு. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். 10 நாட்களில் அறுவடை செய்யப்படவிருந்த நிலையில் வினையாக வந்தது பெஞ்சல் புயல். அரக்கோணத்தில் 150 ஏக்கரில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். உடனடியாக கணக்கெடுத்து இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை. ராணிப்பேட்டை மாவட்டம் வெள்ளம்பியில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. அரசு இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை. ஏற்காடு மலைப்பாதையில் இலகுரக வாகனங்களுக்கு மட்டும் மாவட்ட நிர்வாகம் அனுமதி. மழைக்காலம் முடியும் வரை சுற்றுலா பயணிகள் ஏற்காடு வருவதை தவிர்க்குமாறு வேண்டுகோள். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே ரேஷன் பொருட்கள் கடத்தி சென்ற மினி லாரி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து. பள்ளத்தில் சிதறிக் கிடந்த அரிசி மற்றும் துவரம் பருப்பு மூட்டைகளை கைப்பற்றி வருவாய்த்துறை அதிகாரிகள் விசாரணை. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் 3 பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் போலீஸ் விசாரணை தீவிரம்.
பழைய வழக்குகளின் குற்றவாளிகள் சுமார் 800 பேரின் விவரங்களை சேமித்து வலைவீச்சு என தகவல். நாகூர் தர்காவின் கந்தூரி விழாவையொட்டி வருகிற 12ஆம் தேதி நாகையில் உள்ளூர் விடுமுறை. அரசு அலுவலகங்கள், கல்வி நிலையங்களுக்கு விடுமுறை அறிவித்த ஆட்சியர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் சிறுவனை கடித்த தெருநாய். தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த போது பாய்ந்து வந்து கடித்த பதற வைக்கும் காட்சிகள். நாமக்கலில் இதுவரை இல்லாத வகையில் 6 ரூபாயை நெருங்கியது முட்டை கொள்முதல் விலை. சில்லறை விற்பனையில் ஒரு முட்டை 6 ரூபாய் 50 காசுகள் முதல் 7 ரூபாய் வரை விற்பனை. சூரியனின் ஒளிவட்ட பாதையை ஆய்வு செய்வதற்கான ப்ரோபா 3 செயற்கைக்கோளில் தொழில்நுட்ப கோளாறு. இன்று ஏவப்படுவதாக இருந்த PSLV-C-59 ராக்கெட் ஏவுதல் திட்டத்தை நாளை மாலைக்கு ஒத்திவைத்தது இஸ்ரோ. மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் தேவேந்திர ஃபட்னாவிஸ். காபந்து முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டேவுடன் ஒரே காரில் வந்து ஆளுநருடன் சந்திப்பு. மகாராஷ்டிர முதலமைச்சராக நாளை மாலை பதவியேற்கிறார் தேவேந்திர ஃபட்னாவிஸ். பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளதால் மும்பையில் உள்ள ஆசாத் திடலில் பலத்த பாதுகாப்பு. சிரோமணி அகாலிதளம் கட்சித் தலைவர் சுக்பீர் சிங் பாதல் மீது துப்பாக்கிச் சூடு. அமிர்தசரஸ் பொற்கோவில் முன்பு நடத்தப்பட்ட தாக்குதலால் பதற்றம். வன்முறை நிகழ்ந்த சம்பல் மாவட்டத்திற்கு செல்ல முயன்ற ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி. உத்தரப்பிரதேச எல்லையில் தடுத்து நிறுத்திய காவல்துறை. ராகுல் காந்தி தடுத்து நிறுத்தப்பட்ட உத்தரப்பிரதேச எல்லையில் ஆயிரக்கணக்கான போலீசார் குவிப்பு. காங்கிரசார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டும் நிலையில் பெரும் பதற்றம். காவல்துறையால் தடுத்து நிறுத்தப்பட்ட ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் காரிலேயே காத்திருப்பு. ஒரு மணி நேரத்திற்கு மேலாக காக்க வைக்கப்பட்டனர். பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க விடாமல் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரை தடுப்பது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது. உத்தரப்பிரதேச எல்லையில் தடுத்து நிறுத்தப்பட்ட ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. உத்தரப்பிரதேச எல்லையில் ராகுல் காந்தி தடுத்து நிறுத்தப்பட்டதன் எதிரொலி டெல்லி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். தெலங்கானாவின் முலகு மாவட்டத்தில் நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 5.3 என பதிவானதால் மக்கள் பீதி. நெடுஞ்சாலைத்துறை பணிகளுக்கான பேக்கேஜிங் டெண்டர் அரசாணையை ரத்து செய்ய கோரி வழக்கு. சாலை டெண்டர்களை பேக்கேஜ் முறையில் விட்டால் சிறிய ஒப்பந்ததாரர்களின் நிலை என்ன ஆகும் என அரசுக்கு நீதிமன்றம் கேள்வி.
நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு. அருவிக்கு செல்லும் வழி எங்கும் படிக்கட்டுகளில் தண்ணீர் ஓடுவதால் பயணிகளுக்கு தடை விதிப்பு. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே விவசாயி உடலை 2 தோட்டாக்கள் துளைத்ததால் பரபரப்பு. வன விலங்குகளை வேட்டையாட முயன்ற போது துப்பாக்கிச்சூடு நடைபெற்றதா என விசாரணை. ஜம்மு காஷ்மீரின் தோடா பகுதியில் கடும் பனிப்பொழிவு. வெண்ணாடை போர்த்தி காணப்படும் மலைப்பகுதிகள். தென்சீன கடல் பகுதியில் அத்துமீறிய சீன கடற்படை. பிலிப்பைன்ஸ் கடலோர காவல்படை படகு மீது தண்ணீரை பீச்சியடித்து தாக்குதல். தாய்லாந்தில் கடற்கரை பாறையில் அமர்ந்து தியானம் செய்த ரஷ்ய நடிகை. கடல் அலை இழுத்துச் சென்று சடலமாக மீட்கப்பட்ட சோகம். பழங்குடியின மக்களுடன் பாரம்பரிய நடனமாடிய தோனி. நாளை மறுநாள் தொடங்குகிறது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டி. இந்திய அணி வீரர்கள் தீவிர பயிற்சி. நடிகர் நாக சைத்தன்யா, ஷோபிதா துலிபாலா ஜோடிக்கு இன்று கிட்டி மேளம். சிரஞ்சீவி, அல்லு அர்ஜுன், பிரபாஸ் என தெலுங்கு திரையுலகின் முக்கிய பிரபலங்கள் பங்கேற்பதாக தகவல்.